السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن أكرمكم عند الله أتقاكم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: المسلم من سلم المسلمون من لسانه ويده والمؤمن من أمنه الناس. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி, அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுகதாக்கள், சாலிஹின்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுக்கு பிடித்தமான பொருத்தமான நல்லடியார்கள் கூட்டத்திலே என்றென்றும் சேர்த்துக் கொள்வானாக. வாழும் காலம் வரை ஆரோக்கியத்தை தந்து மருத்துவமனையின் பெருந்துயர்களை விட்டு, செலவுகளை விட்டு நம்மையும் நம் குடும்பத்தினர்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபா ஷரீஃபையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான ரவுதா ஷரீஃபையும் புனிதமான பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி உம்ரா ஜியாரா செய்வதற்கு குடும்பத்துடன் நம் யாவருக்கும் அல்லாஹ் வாய்ப்பை வழங்கட்டுமாக. உலகை விட்டு மூச்சடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கூறி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான எல்லா மக்களையும் அல்லாஹ் சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, உலகத்தில் பொதுவாக ஒரு மனிதனை எதை வைத்து அடையாளம் கண்டு மதிப்பிடுகிறோம்? ஒரு சக மனிதருக்கு நாம் கொடுக்கக்கூடிய மதிப்பீடு எதை வைத்து பெரும்பாலும் இருக்கிறது? அவர் உடுத்திருக்கக்கூடிய ஆடை, அவருடைய சமூக அந்தஸ்து, அவர் பயன்படுத்தும் வாகனங்கள், அல்லது அவர் படித்து வாங்கியிருக்கக்கூடிய பட்டங்கள், அவர் அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய பதவிகள், அவர்கள் பார்த்து பழகக்கூடிய நட்பு வட்டாரங்கள், இதையெல்லாம் வைத்து நாம் பல நேரங்களில் பல மனிதர்களுடைய அந்தஸ்தை மதிப்பிட்டுக் கொள்கிறோம். வேடிக்கையாக சொல்வதுண்டு, முல்லா நஸ்ருத்தீன் ஒரு தடவை ஒரு விருந்தோம்பலுக்கு போனார். வாசலிலேயே வாசல் காவலர் முல்லாவை தடுத்து நிறுத்திவிட்டார். நீ எல்லாம் உள்ளே வரக்கூடாது என்று முல்லாவை பார்த்து வாசல் காவலர் சொன்னார். ஏன் வரக்கூடாது அப்படின்னு முல்லா கேட்க, இந்த விருந்தில் பணக்காரங்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய விருந்து, பெரிய பெரிய ஆட்கள்லாம் கோட் ஷூட்லாம் போட்டு நிறைய பேர் வருவாங்க. அந்த விருந்துக்கு இப்படி பங்கரையா, அழுக்கா, கந்தல் துணியோடு வந்து நிற்கிறிய, உன்னை எப்படி உள்ள அனுப்புறது அப்படின்னு அந்த வாசற்காவலர் சொன்னவுடன் வேகமாக பதில் எதுவும் சொல்லாமல் முல்லா திரும்பி போய்விட்டார். போனவர் அடுத்த தெருவிலே கோட் ஷூட் விற்பனை ஆகன அந்த வாடகைக்கு கொடுக்கக்கூடிய கடையிலே போய் அந்த கோட்டையும் ஷூட்டையும் வாங்கி மாட்டிக்கொண்டு மறுபடியும் அதே விருந்தோமல் நடக்கக்கூடிய விருந்து அவைக்கு வந்தார். இப்பொழுது முன்னால் தடுத்து நிப்பாட்டிய வாசல் காவலர் இப்பொழுது அவரை சல்யூட் அடித்து உள்ளே வரவேற்றார். தெரியல யாருன்னு. உள்ளே சிரித்து கொண்டே போன முல்லா நேரடியாக நிகழ்ச்சியெல்லாம் முடிந்ததற்கு பிறகு விருந்தோமல் நடக்கிற இடத்துல போய் அங்கே பல வகையில் வைக்கப்பட்டிருந்த உணவுகளை எடுத்து உண்ணாமல் சட்டை பையில் போட்டு நிரப்புகிறார். சட்டையிலே கொஞ்சம் சாப்பாட்டை அள்ளி வைத்துக் கொண்டார், பாக்கெட்டிலே கொஞ்சம் வைத்துக் கொண்டார், குழம்பை எடுத்து ஊற்றி கொண்டார். இப்படியே வித்தியாசமாக நடக்கிறார். வந்தவர்கள் எல்லாம் அதிசயித்து பார்க்கிறார்கள், என்ன இந்த மனிதருக்கு கிறுக்கா பிடித்து விட்டது, எல்லாரும் வந்து சாப்பிடுகிறோம், இவர் என்ன சட்டைக்கு உணவு கொடுக்கிறார், சட்டையில் அள்ளி வைத்து பூசிக்கொள்கிறார், குழம்புகளை எல்லாம் சால்னாக்களை எல்லாம் எடுத்து சட்டையிலே ஊற்றி கொள்கிறார், என்ன என்று கேட்ட பொழுது முல்லா சொன்னாராம், இங்கே மனிதனுக்கு மரியாதை இல்லை, அவன் உடுத்திருக்கக்கூடிய உடுப்புக்கு தான் மரியாதை. இதே முல்லாதான் முன்னால் நான் வரும் பொழுது நான் ஒரு
பங்கரையான ஆடையிலே கந்தலான துணியை உடுத்துக் கொண்டு வந்தேன், என்னை அனுமதிக்கவில்லை. இந்த வாடகைக்கு எடுத்த கோட்டையும் சூட்டையும் போட்டுக்கொண்டு உள்ளே வந்த பொழுது எனக்கு அனுமதி கொடுத்தது மட்டுமல்ல, எனக்கு சல்யூட் அடித்து வரவேற்றார். எனவே இதற்குத்தானே இங்கே மரியாதை, எனவே இதுதானே சாப்பிட வேண்டும், நான் இல்லவே என்று சொன்னாராம். அன்பர்களே, உலகத்திலே பல நேரங்களில் மனிதர்களை வெளி தோற்றத்தை கொண்டு மட்டுமே மதிப்பிடுகிறோம். ஆனால் மனிதனின் உணர்வுகள் மதிப்பீடு செய்யப்படுகிறதா? மனிதனுடைய எண்ணங்களுக்கு மதிப்பீடுகள் இங்கே இருக்கிறதா? அதற்கான ஒரு வாய்ப்பை நாம் வழங்குகிறோமா என்பதை ஒரு சில நிமிடம் நாம் இங்கே சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நான் எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், இந்த தலைப்பை எடுத்ததற்கான முக்கிய நோக்கம், ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் உத்தரப்பிரதேசத்திலே ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண், அந்த பெண்மணிக்கு இப்பொழுது பேறுகாலம் நடக்க வேண்டும். பேறுகாலம் நடப்பதற்கான நேரம் நெருங்கிவிட்டது. அழைத்தார்கள், ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்தது. அந்த பெண்ணை தூக்கி வைத்துக் கொண்டு வேக வேகமாக உறவினர்கள் எல்லாம் மருத்துவமனையை நோக்கி போகும் பொழுது திடீர்னு ஒரு கும்பு இருட்டிலே ஆம்புலன்ஸை ஓட்டக்கூடியவரும் அதனுடைய ஊழியர்களும் ஆஃப் பண்ணிட்டு இனிமே நாங்கள் ஓட்ட மாட்டோம் அப்படிங்கிறான். என்னன்னு கேட்டால், ரோடெல்லாம் சேரும் சகதியுமாக இருக்கிறது, இனிமே எங்களால் ஓட்ட முடியாது, ஓட்ட மாட்டோம் என்று பேசாமல் சொல்லாமல் கொள்ளாமல் அப்படியே விட்டுவிட்டு போய்விட்டார்கள். இறுதியில் அந்த நிறை மாத கர்ப்பிணி பெண் அந்த இருட்டுக்குள்ளே அந்த நடு ரோட்டில் வைத்து அந்த பெண்ணுக்கு பேறுகாலம் நடந்திருக்கிறது, குழந்தையும் பெற்றெடுத்திருக்கிறாள். இது ஒரு பேசுபொருளாகி நீதிமன்றம் தானாக இதை ஒரு விஷயத்தை எடுத்து இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. இது ஒன்றா இரண்டா எக்கச்சக்கம் ஏராளம். நாம் அடிக்கடி கேள்விப்படுகிற ஒரு செய்தி, இறந்ததற்கு பிறகு அந்த இறந்த பாடியை தூக்கிச் செல்வதற்கு ஆம்புலன்ஸ் மறுக்கப்பட்டது. எனவே இறந்து போனவர்களின் உரிமையாளர்கள், சொந்தக்காரர்கள் ரிக்ஷாவில் வைத்துக் கொண்டு பாடியை கொண்டு சென்றார்கள். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு தன்னுடைய மனைவியின் பிரேதத்தை, இறந்து போன தன்னுடைய மனைவியின் பிரேதம் முறையான வாகனம் தன்னுடைய ஊருக்கு கிடைக்க பெறாததினால், காரணம் அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர், ஒரு வறுமை கோட்டுக்கு மிக கீழாக வாழக்கூடிய பொருளாதார பின்னணியை கொண்டவர், எவ்வளவு அடித்தாலும் யாருன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பின்னணியிலிருந்து வந்தவர். உனக்கெல்லாம் கிடையாது, நீ கையிலே தூக்கி சொம என்று அசாமிலே ஒருவர் தன்னுடைய மனைவியின் பிரேதத்தை தலையில் தூக்கி சுமந்து கொண்டு போனார் என்பதாக நாம் பார்க்கிறோம். இதே உத்தரப்பிரதேசத்திலே ஒரு மாதத்திற்கு முன்பாக அதே ஆம்புலன்ஸ் மறுக்கப்பட்ட பொழுது எப்படி வீட்டிலே இறந்த இந்த நபருடைய பாடியை வீட்டுக்கு இழுத்து செல்வது? கடைசியில் முடிவு பண்ணாங்க, பைக்கில் ஏறி ஒருத்தர் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டாரு, இடையில அந்த பாடியை வச்சுக்கிட்டாரு, பின்னாடி இன்னொருத்தர் பிடித்து கொண்டார். இப்படியே அந்த பாடி வீட்டுக்கு சென்று சேர்ந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சரி, தூய இஸ்லாமும் சரி, மனிதனை மட்டும் மதிக்க சொல்லவில்லை, மனித உணர்வுகளுக்கும் மதிக்க சொல்கிறது. ஆனால் இன்றைய காலப்போக்கில் மனிதனுக்கே மரியாதை இல்லாத சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கிற பொழுது ஒரு செய்தியை நம்மால் உள்வாங்கிக் கொள்ள முடியும். நபித்தோழர்களோடு பெருமானார் பேசிக் கொண்டிருப்பார்கள். திடீரென்று அந்த பாதையில், அந்த தெருவின் வழியாக ஒரு யூதர் இறந்து போய் அந்த யூதரினுடைய பிரேதத்தை அவர்களின் உறவுக்காரர்கள் சுமந்து செல்வார்கள். இந்த சுமந்து செல்லக்கூடிய அந்த இடம் மஸ்ஜிதை பக்கத்தில் வந்த பொழுது, மஸ்ஜிதை கடக்கக்கூடிய சூழல் வந்த பொழுது பேசிக்கொண்டிருந்த நாயகம் எழுந்து நிற்கிறார்கள். எழுந்து நிற்கும் பொழுது சுற்றி இருந்த தோழர்கள் எல்லாம் கேட்டார்களாம், நபியே, இறந்து போனது ஒரு யூதர் தான், அவர் ஒன்றும் முஸ்லீம் இல்லை. அவர்களின் கண்ணோட்டம் என்ன? ஒரு முஸ்லீம் இறந்திருந்தா எந்திரிச்சு நின்று என்ன செய்யலாம், இறுதி மரியாதை கொடுக்கலாம். இறந்து போனவர் ஒரு யூதர் தானே, அவருக்கு என்ன இருக்கிறது அப்படின்ற மாதிரியான எண்ண ஓட்டத்தில் கேட்க பெருமானார் மறுபடியும் பதில் கொடுத்தார்கள், அவரும் ஒரு மனிதர் தானே, யூதராக இருந்தாலும் யூதரும் ஒரு மனிதர் தானே, மனித இனத்தை அப்பாற்பட்டவர் இல்லையே, மனித இனத்திற்கு அப்பாற்பட்டவர் கிடையாது, அவரும் ஒரு மனிதர். எனவே மனிதன் என்ற ரீதியில் அந்த மனிதருக்கு இறுதியான மரியாதையை செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப மனிதனை மதிக்காத,
மனித உணர்வுகளை சீண்டுகிற, மனிதனுடைய தன்மானத்தை சீர்குலைக்கக்கூடிய வேலைகளை சமீபத்திய காலங்களில் நிறைய இடங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. எனவேதான் இஸ்லாம் மனித உணர்வுகளை எவ்வளவு தூரம் மதிக்கிறது என்பதை குறித்து இந்த ஜும்மாவிலே நாம் சில தகவலை பார்க்க போகிறோம். தபூக் என்ற ஒரு யுத்தம் நடந்தது. யுத்தத்திற்காக வேண்டி எக்கச்சக்கமான பொருட்கள் நிதியாக திரட்டப்பட்டது. ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த பொருட்களாக கொடுத்தார்கள், காசாக கொடுத்தார்கள், பணமாக கொடுத்தார்கள், தானியங்களாக கொடுத்தார்கள். மஸ்ஜித் நபவியிலே பல இடங்களில் குவியல் குவியலாக வைக்கப்பட்டிருந்தது. நிதி குவியல், தானிய குவியல், பேரிச்சம்பழத்தினுடைய குவியல், கோதுமையின் குவியல், இப்படி நிறைய குவியல்கள் இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த யுத்தத்திற்கு தன்னுடைய பங்களிப்பாக அபு ஹைசமா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி ராத்திரி எல்லாம் ஒரு தோட்டத்தில் போய் வேலை பார்த்து, அந்த வேலை பார்த்ததுக்கு கூலியா கிடைச்ச ஒரு 2 கை நிறைய, ஒரு 2 கையை வைத்து அள்ளினால் எவ்வளவு பேர்த்தம்பளம் கிடைக்குமோ அவ்வளவு பேர்த்தம்பளம் இரவெல்லாம் வேலை பார்த்ததற்கு கிடைத்த கூலி. அதை மனமகிழ்ச்சியோடு ஓடோடி கொண்டு வருகிறார். எங்கே? தன் வீட்டிலே குழந்தைகள் பசியோடு இருப்பார்கள், மனைவி மக்கள் எல்லாம் தேவையோடு இருக்கிறார்கள் என்ற பொழுதிலும் கூட இது என் பங்களிப்புக்கு அல்லாஹ்வின் பாதையில் நான் வழங்கக்கூடியது என்ற எண்ணப்பாடோடு வந்தார். அவருடைய எண்ணம் உயர்ந்தது. கொண்டு வரும் பொருளும் வேணாலும் அளவு கம்மியாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம், ஆனால் எண்ணத்தால் உயர்ந்த இடத்திலே இருக்கிறார். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அன்போடு கொண்டு வந்து கொடுத்தார். கொடுப்பது நிறைவோ குறைவோ, பெரும்பாலும் நாம் வெளிரங்கத்தை மட்டுமே பார்த்து பழக்கப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் அந்தரங்கத்தை பார்த்து பழக்கப்பட்டவர்கள், உள்ளத்தின் எண்ணத்தை பார்த்து பழக்கப்பட்டவர்கள். அதை வாங்கிய பொழுது சுத்தி இருந்த சில முனாஃபிக்கீன்கள், நயவஞ்சகர்கள் இப்படி பேசினாங்களா, வல்லாஹு கனியுன் அன் சதகதிஹி. இம்புட்டு தூரம் எல்லாரும் நிறைய கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க, இவர் இம்புட்டுக்கான கொண்டு வந்துட்டாராகும். எல்லாரும் குவியல் குவியலா வந்து கொட்டி வச்சிருக்கிறாங்க, இவர் இம்புட்டோண்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு அதனால பெருசா என்ன கிடைச்சிட போகுது, இதனால் இறைவனுக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சில பேர் பேச, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எண்ணத்திற்கும் அவர் உணர்வுக்கும் மதிப்பளிக்கும் விதமாக ஒரு மகத்தான காரியத்தை செய்தார்கள். என்ன தெரியுமா? அங்கே இருந்த மொத்த குவியலிலும் அவர் கொண்டு வந்து கொடுத்த அந்த பேரிச்சம்பளத்தின் கொஞ்சத்தை எடுத்து வைத்தார்கள். வச்சிட்டு சூசகமாக சொன்னார்கள், குவியல்கள் பல இருந்தாலும் அந்த மொத்த குவியல்களுக்கும் நிதிகளுக்கும் பரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது இந்த அபு ஹைதமா கொடுத்த இந்த ஒரு கைப்பிடி அளவு பேரிச்சம்பளம் தான். இந்த ஒரு கைப்பிடி அளவு பேரிச்சம்பளம் தான் மொத்த குவியலுக்குமான பரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்க போகிறது என்பதை தன் செயலால் உணர்த்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற தன்மையை உலகத்திற்கு கற்றுத்தந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜுலைபீப் என்ற நபித்தோழர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு ஏழை, பார்ப்பதற்கு அவ்வளவு ஒன்றும் அழகு இல்லை. அழகில்லாவிட்டாலும் பரவாயில்லை, அவருக்கென்று குடும்பமும் இல்லை, தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, அனாதையாக விடப்பட்டவர். பெருங்கொண்ட பொருளாதார பின்னணி எல்லாம் அவருக்கு கிடையாது. அவரே அன்றாடம் காய்ச்சி ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் கிடைத்தால் அதை கொண்டு தன் வயிற்றை நிரப்பிக் கொள்வார். ஏழை, கருப்பு இனத்தைச் சேர்ந்தவர், பார்ப்பதற்கே கொஞ்சம் விகாரமான தோட்டம் கொண்டவர், ஆனால் நல்ல நகைச்சுவையாக பேசக்கூடியவர். பல நேரங்களில் அவர் பேசிய பேச்சு சஹாபாக்கள் இடத்திலே பெருங்கொண்ட சிரிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹ் அவரை கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் கேட்டாங்க, என்ன ஜுலைபீப், கல்யாணம் எல்லாம் முடிக்கலையா நீ? எல்லாருக்கும் தேவைதானே, நிக்காஹ் என்பது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், திருமணம் என்பது ஒரு குறிப்பிட்ட வயதை கடக்கும் பொழுது நிச்சயம் தேவை. அதற்கான தேவை இல்லாமல், அதற்கான சூழல் இல்லாமல் நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொள்வேன் என்று நினைப்பதெல்லாம் அது பேச்சுக்கு உதவாத காரியம் என்று தான் சொல்ல வேண்டும். நிச்சயம் தேவை. இப்போ கேட்டாங்க, கல்யாணம் முடிக்கலையான்னு. அவர் சொன்னார், எனக்கு யார் பொண்ணு தருவான்னு கேட்டார். எனக்கு யார் பொண்ணு தருவா? எனக்கு குடும்பம் இருக்கா அல்லது பொருளாதார பின்னணி இருக்கா? சரி, இந்த ரெண்டும் தான் இல்லை, கொஞ்சோண்டு அழகாவது இருக்கா? எதுவும் கிடையாது. எனக்கு யார் பொண்ணு தருவான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், அவருடைய உணர்வை புரிந்து கொண்டு எவ்வளவு தூரம் அவர் சமூகத்தினால் இப்படியான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டிருக்கிறார். சரிப்பா, உன் நிலைமை அதுதான், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி விட்டுறாம, ரசூலுல்லாஹ்
தான் பெற்ற பிள்ளைக்கு எப்படி மணமகனை தேடுவார்களோ மணப்பெண்ணை தேடுவார்களோ, எல்லாரும் தேடதானே செய்வோம். தாங்க பெற்ற ஆம்பளை பிள்ளையாகட்டும் பெண் பிள்ளையாகட்டும் அதனுடைய காலம் வரும் பொழுது பிள்ளையாக இருந்தால் பையனை தேடுவோம், பையனாக இருந்தால் ஒரு நல்ல பெண்ணை தேடுவோம். ரசூலுல்லாஹ் தேடினார்கள் ஜுலைபிபுக்காக வேண்டி ஒரு மணப்பெண்ணை. ஜுலைபிபுக்காக வேண்டி மணப்பெண்ணை தேடினார்கள் என்பது மட்டுமல்ல, தானே முன்னின்று பொன் பார்த்தார்கள். பொன் பார்த்து அந்த பெண்ணினுடைய வீட்டார் இடத்துல பேசினாங்க. அவங்களுக்கான சந்தோஷம், உங்களுக்கு பொண்ணு தருது நாங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். நாங்க கொஞ்சம் இருங்க, நான் எனக்கு பொண்ணு கேட்கல, ஜுலைபிபுக்கு கேட்டேன். நாங்க அந்த ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை பெற்றவருடைய முகம் அப்படியே மாறி போச்சு. ஜுலைபிபுக்கா நீங்களா? ஆமா. சரி, என் வீட்டம்மாட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டு வரேன்னு சொல்லி வீட்டுக்கு போனார். அந்த அம்மா பார்த்தா வானத்துக்கும் பூமிக்கும் பேசுது. எப்படி இப்படி ஒரு பிள்ளையை அழகாக வளர்த்து இப்படி ஒருவருக்கு கொடுப்பதா? பேரும் இல்லை, ஊரும் இல்லை, குடும்பமும் இல்லை, பொருளாதாரமும் இல்லை, எதுவும் இல்லாட்டி கொஞ்சம் அழகாக இருக்கு அதுவும் இல்லை. இந்த பேச்சுவார்த்தையை கேட்டு உள்ளிருந்து அந்த சம்பந்தப்பட்ட பெண்மணி, அந்த பிள்ளை, அந்த இளம் பெண்மணி சொல்லுச்சு, நீங்க ஏதோ என் கல்யாண விவகாரமா பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது, என்ன ஏதுன்னு கேட்டுச்சு. அந்த அம்மா விஷயத்தை சொன்னாங்க. தாயும் தகப்பனும் நபி பார்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே தலையிட்டு கருத்து சொல்வதற்கு நீங்களும் நானும் யாரு? எனக்கு இவருதான் மாப்பிள்ளை என்பதை நபி தேர்வு செய்து விட்டார்கள். நபி தேர்வு செய்ததற்கு பிறகு நீங்களும் நானும் கருத்து சொல்வதற்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அப்படி செய்யக்கூடாது. நபி பார்த்தால் 100 இல்லை, 1000 இல்லை, லட்ச நன்மைகள் அதில் இருக்கும். நான் எனக்கான மணமகனாக அந்த ஜுலைபிபை தான் தேர்வு செய்து விட்டேன் என்றார். உடனே தாயின் தகப்பனும் போய் சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யார் ரசூலுல்லாஹ் என் புள்ள ஒத்துக்குச்சு, நீங்க சொன்ன மாதிரி ஜுலைபிபிக்கு என் பிள்ளையை கொடுத்துட்றேன். நபிக்கான சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷம். ஜுலைபிபிக்கு நிக்கா செய்து கொடுத்து எந்த நிக்காகிலும் இல்லாத அளவிற்கு வாழ்த்து செய்தார்கள், துவா செய்தார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, அல்லாஹும்ம சுப்ப அலைஹில் கைர சப்பன் சப்பா வலா தஜஅல் ஐஷஹு கத்தன் கத்தா. யா அல்லாஹ், இந்த மணமக்களுடைய வாழ்க்கையை அருளை நீ அப்படியே கொட்டென்று கொட்ட வேண்டும். இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையை நெருக்கடிக்கு உள்ளாக்கிறவே கூடாது. மனமகிழ்ச்சியாக இவர்கள் வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும். இவர்களுக்கிடையிலே பிணக்கு வந்துவிடக்கூடாது, இவர்களுக்கிடையிலே இடைஞ்சல் வந்துவிடக்கூடாது, இவர்களுக்கிடையிலே மிகப்பெரிய பிளவுகள் வந்துவிடக்கூடாது. நீனே இவர்களை சிறப்பாக வாழ வைப்பாயாக என்று ஒரு தந்தையின் அந்தஸ்திலே நின்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காண்டி துவா செஞ்சாங்க. வரலாற்றில் எழுதுறாங்க, அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, மதீனாலேயே முன்மாதிரி தம்பதிகள் யாரென்றால் இந்த ஜுலைபிபும் அந்த ஜுலைபிபு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பிள்ளையும் தான். வீட்டுக்காரு பொஞ்சாதி எப்படி வாழணும், கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் என்பதற்கு மதீனாவிலே எடுத்துக்காட்டாக இருந்தவர்கள். எந்த ஜுலைபிபுக்கு மதீனாவே சேர்ந்து பொண்ணு தர மாட்டோம்னு சொன்னாங்களோ, எந்த ஜுலைபிபை ஊரால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாரோ, பொருளாதாரம் இல்லை அவரிடத்திலே, அழகு இல்லை, குடும்பம் இல்லை, எதுவும் இல்லை என்று ஓரம் கட்டி வைக்கப்பட்டாரோ, அந்த ஜுலைபிபும் அந்த பெண்மணியும் தான் சிறப்பு மிகு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இதற்கு பிறகு அவர்களின் வாழ்க்கையின் வரலாறு நிறைய செய்திகள் சொல்கிறது. இங்கே நான் தகவலை சொல்லுகிறேன். ஜுலைபிபின் உணர்வு என்ன என்பதை பெருமானார் புரிந்து கொண்டு அந்த உணர்வுக்கான மதிப்பை கொடுத்தார்கள். இன்னைக்கு மனுஷனையும் மதிக்கிறது இல்லை, மனித உணர்ச்சிகளையும் உணர்வுகளுக்கும் மதிப்பு தருவதில்லை. சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதத்தையும் மதிக்க சொன்னார்கள், மனித உள்ளத்தில் தோன்றக்கூடிய உணர்வுகளுக்கும் மதிப்படியுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். ஹதீஸிலே வருகிறது, அதர் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம். பெரும்பாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ராத்திரி நேரத்தில் அப்படி ஒரு ரவுண்ட் வருவாங்க, ஊரை ஃபுல்லாக அப்படி சுற்றி பார்ப்பாங்க. சுற்றி பார்க்கறது என்றால் என்ன பொருள்? யாருக்கு என்ன குறை இருக்கிறது, என்ன தேவை இருக்கிறது என்பதை கண்டறிந்து அதை நிறைவேற்றக்கூடிய வேலையை செய்வாங்க. அப்படி ஒரு நாள் ராத்திரியிலே நகர்வலம் வரும் பொழுது ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு பெண்மணியின் சப்தம் கேட்கிறது. அந்த அம்மா பேசுது, ஒரு கவிதையாக அந்த பெண்மணி பாடுகிறது. என்ன பாடியது? அது நீண்ட பெரிய வார்த்தையாக இருந்தாலும் ஒரு வார்த்தையை மட்டும் இங்கே நான் நினைவுபடுத்துகிறேன். வல்லாஹி லௌலல்லாஹி அன்னி உராகிஹி லஹர்ரக மின் ஹாத ஸரீரி ஜவானிபுஹு. என்னுடைய துணை இப்பொழுது என் பக்கத்தில் இல்லையே, அதாவது என் கணவன் என் பக்கத்தில் இல்லையே. என் கணவன் என் கூட இருந்திருந்தார்னா நான் அவரோடு எவ்வளவு இன்பமாக இருந்திருப்பேன். இந்த இரவினுடைய மையப்பகுதி எப்படி நான் கழித்திருப்பேன். அல்லாவின் அச்சம் மட்டும் என் உள்ளத்தில் இல்லாமல் போயிருந்தால், அல்லாஹ் பார்க்கிறான் என்கின்ற உணர்வு மட்டும் என் உள்ளத்தில் இல்லாமல் போயிருந்தால், நான் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டில் தன்னுடைய சுயத்தை இழந்திருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கட்டில் தன்னுடைய சுயத்தை இழந்திருக்கும்னா என்ன அர்த்தம்? நான் தவறான வழிக்கு போயிருப்பேன்.
என்னுடைய உடல் பசியை தீக்குவதற்கு தவறான வழியை நான் கையில் எடுத்திருப்பேன், ஆனால் எடுக்க மாட்டேன். காரணம் என்னன்னா, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான்ற அச்சம் எனக்கு இருக்குது, அல்லாஹ் பார்க்கிறான்ற சிந்தனை எனக்கு இருக்குது. அதுதான் என்னை தடுக்குது, அதுதான் என்னை நிப்பாட்டுகிறது அப்படின்னு அந்த பெண்மணி பாடிய இந்த பாட்டு உமர் ரலியல்லாஹுடைய உள்ளத்துல பூந்து என்னமோ செஞ்சிருச்சு. இப்படி ஒரு வார்த்தை. அப்பனா இந்த வீட்டிலே கணவன் இல்லை, இந்த வீட்டிலே துணையாக இருக்கக்கூடிய அந்த துணைவன் இல்லை, எங்கேயோ வெளியூரில் இருக்கிறார். அந்த வெளியூரில் இருக்கக்கூடிய கணவனை பிரிந்து வாட்டத்திலே ஏக்கத்தில் படிக்கக்கூடிய வரிகள் தான் இந்த பெண்மணியின் வரிகள். புரிஞ்சுக்கிட்டு நேராக போனாங்க. தன்னுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய துணைவியார். இன்னொரு பாகத்தில் பார்த்தா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு பெத்த பெண் பிள்ளை. இப்போ கேட்டாங்க ஹப்ஸா ரலியல்லாஹு, ஏமா ஒரு ஆண் இடத்திலிருந்து ஒரு மனைவியாகப்பட்டவள் எத்தனை நாட்கள் பொறுமையோடு சகித்து கொண்டு அவனுடைய பிரிவை தாங்கிக் கொண்டு இருக்க முடியும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? கணவன் வெளியூருக்கு போயிட்டாரு அல்லது வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, அவருடைய பிரிவிலிருந்து எத்தனை நாட்கள் தன்னையும் தன்னுடைய சுயத்தையும் தன்னுடைய கற்பையும் பேணி பாதுகாத்து கொண்டு இருக்க முடியும்? ரொம்ப ஒழுக்கமா எப்படி இருக்க முடியும் கேட்டாங்க. அதற்கு ஹப்ஸா அம்மா சொன்னாங்க, அதிகபட்சம் 4 மாசம். 4 மாசம் இருக்கலாம். அதற்கு பின்பு இயல்பாக ஏற்படக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் ஏற்படத்தான் செய்யும் என்பது போன்று உண்டான துணின்னு சொன்னாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பான தோழர் ஹஜ்ரத் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்பொழுதுமே மக்களின் பக்கம் நின்று தீர்ப்பளிக்கக்கூடிய மகத்தான ஆற்றல் பெற்றவர்கள். உடனே தீர்ப்பெடுத்தினாங்க, சட்டம் ஏற்றினாங்க. யார் யாரெல்லாம் போர்க்களத்திற்காக வேண்டி அங்கங்க போய் முகாமிட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் 4 மாசத்துக்கு ஒருக்க வீட்டுக்கு வந்துடணும். உச்சபட்ச நாட்கள் 4 மாசம் தான், அதுக்கு மேல அங்க இருக்கக்கூடாது. நான் அல்லாஹ்வுடைய பாதையில தான் இருக்கிறேன், ஜிஹாதில் தான் இருக்கிறேன், நான் பாட்டு இருந்துட்டு போறேன், இங்க ஷஹீதானா எவ்வளவு பெரிய நன்மை அப்படிலாம் சொல்லப்படாது. அதிகபட்சம் 4 மாதம். அந்த 4 மாதம் ஆகிவிட்டால் அதனுடைய கடைசி முடிவிலேயே கிளம்பி வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுக்கு வந்து தன் மனைவி மக்களோடு சந்தோஷமா இருக்கணும் என்று ஹஜ்ரத் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சட்டம் போட்டாங்க. இது ஒரு சட்டமாகவே இயற்றப்பட்டது. அன்பான சகோதரர்களை, இதிலிருந்து மார்க்க சட்டம் சொல்கிற அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள், தன் மனைவியின் அனுமதி இல்லாமல், இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும், தன் மனைவியின் அனுமதி இல்லாமல் ஒரு ஆண் மகன் 4 மாதத்திற்கு மேலாக வெளியே அவர் தங்கக்கூடாது. அப்படி தொடர்ச்சியா அவர் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சுன்னா அந்த அம்மா ஏத்துக்கணும், சமாதானம் செய்யணும். அந்த அம்மா அதை அக்செப்ட், ஓகே என்று அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்றிருந்தால் தங்கலாம். அனுமதி இல்லாமல் ஆண்மகனாகப்பட்டவர் கணவனானவர் வெளியே 4 மாதத்துக்கு மேலாக இருப்பது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல, அது ஆகுமானதல்ல என்ற ஒரு சட்டத்தையும் எழுதுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, இங்கே ஒரு பெண் ஏதோ ஒரு பெண் படிக்கிறாள் என்று கடந்து போய்விடாமல் அந்த பெண்ணின் வார்த்தையை மட்டுமல்ல, அந்த பெண்ணின் வலிமிகுந்த வார்த்தையை உள்வாங்கிக் கொண்டு அதை வைத்து ஒரு சட்டத்தையே திருத்தி மாற்றி அமைத்தார்கள் என்று சொன்னால், இதுதான் இஸ்லாம் உணர்வுகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணர்வு இருக்கும், அந்த உணர்வுகளுக்கு மரியாதை கரெக்டாக கொடுத்துடணும். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு சந்திக்கிறதுக்காண்டி ஒரு நாள் போனாங்க. 2 பேருமே சஹாபாக்கள், நாயகத்தினுடைய உற்ற தோழர்கள். சல்மான் ரலியல்லாஹு சந்திக்கிறதுக்காண்டி போறாங்க. அபூதர் ரலியல்லாஹு சந்திச்சுட்டு ராத்திரி படுக்கலாம் நினைச்சா இந்த அபூதர் ரலியல்லாஹு எந்திரிச்சு நான் இபாதத் செய்ய போறேன்றாங்க. இருங்க, எங்க போறீங்க? இல்ல இபாதத்து, பள்ளிவாசலுக்கு வணங்க போறேன். இருங்க போலாம் என்று படுக்க வைக்கிறார்கள். அடுத்து கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் எந்திரிக்கிறாங்க, நான் பள்ளிவாசலுக்கு போறேன், தொழுவ போறேன், உட்காருங்க, படுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரம் தஹஜ்ஜுடைய நேரம் வந்துச்சு, அப்ப எழுப்பி விடுறாங்க, இப்ப வாங்க போவோம்னு சொல்லி. மறுநாள் சாப்பிட உட்கார்ந்தா அபூதர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் நோன்பு வச்சிருக்கேன்றாங்க. நோன்பா? நான் விருந்தாளியா வீட்டுக்கு வந்திருக்கேன், இது ஃபர்லான காலம் இல்லை, இது ஃபர்லான ரமதானுடைய காலம் இல்லை. அப்ப ஃபர்லான ரமதானுடைய காலம் இல்லை என்றால் நீங்க ஏதாவது சுன்னத்தான நோன்பு வச்சிருப்பீங்க அல்லது நஃபிலான நோன்பு வச்சிருப்பீங்க. வீட்டில் ஒருத்தர் விருந்தாளி வந்துட்டாருன்னு சொன்னா நஃபிலான நோன்பு இருந்தாலும் கூட அந்த நோன்பை முறித்து கொண்டு விருந்தினரோடு உணவருந்த வேண்டும். நிறைய வீடுகளில் பார்க்குறோம் இல்லையா, விருந்தினர்கள் வந்தால் மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், எல்லாரும் கூடி உட்கார்ந்து அவர்களோடு உணவருந்துவது, இதுவெல்லாம் மிகச்சிறந்த பண்பு. அப்போ நோன்பு வைத்திருந்தாலும் முறித்து விட்டு அவர்களோடு உணவருந்த வேண்டும். முறிங்க, நோன்பு அடுத்து கலா செஞ்சுக்குங்க, என் கூட சாப்பிடுங்கன்னா. இதெல்லாம் முடிச்ச பின்னாடி சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு புரிஞ்சுக்கிட்டாங்க. மனைவிட்ட கேட்டாங்க, எப்படி வீட்டுக்காரர் இருக்காரு? உங்க நண்பருக்கு குடும்பத்து மீதும் அக்கறை இல்லை, மனைவி மக்கள் மீதும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொன்னதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. வீட்டுக்காருக்கும் பொஞ்சாதிக்கும் எந்த அளவுக்கு அந்யோன்யம் இருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. சொன்னாங்க சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னலி ரப்பிக அலைக்க ஹக்கா,
வ இன்னலி நஃப்ஸிக அலைக ஹக்கா வ இன்னலி அஹ்லிக அலைக ஹக்கா. அபூதர், நீங்க இபாதத்தில் ரொம்ப கட்டிக்கார் தான். ரப்புக்கு எப்படி கடமையாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க உடலுக்கும் நீங்க கடமையாற்றணும். உங்க உடலையும் நீங்க பார்த்துக்கணும். எனக்கு நான் கண் விழிச்சு உடம்பெல்லாம் நாசமாக்கிட கூடாது. உங்க உடலுக்கும் செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். உங்கள் குடும்பத்துக்கும் ஆற்ற வேண்டிய கடமை ஆற்றணும். அந்த பெண்மணி வேறு யாரிடத்தில் செல்வார்கள் இந்த குறைகளை முறையிடுவதற்கு? நெருங்கிய தோழர் என்பதனாலே என்னிடத்தில் அந்த பெண்மணி பகிர்ந்துக்கிட்டாங்க. நீங்க பாட்டு பள்ளிவாசல் கிடந்தா குடும்பத்தை யார் பார்க்கறது? நீங்க பாட்டு வேலைன்னு வெளியே கிடந்தா உங்க மனைவி மக்களை யார் திருப்திப்படுத்துறது? எனவே உங்கள் குடும்பத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்று இருக்கிறது. அந்த உணர்வுகளை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஆற்ற வேண்டிய கடமை இருக்குது. உங்க கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. உங்க உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. இதெல்லாம் பார்த்து எல்லாத்துக்கும் அதற்குரிய ஹக்கை, அதற்குரிய உரிமையை மிகச்சரியாக கொடுங்கள் என்று அதற்கு சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. ஹதீஸ் வருது, மறுநாள் காலைல அபூதர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட போய் இந்த விஷயத்தை சொன்னவனு சொன்னாங்க, சல்மான் ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்காரு. நான் எதை சொல்ல நினைச்சானோ அதெல்லாம் கரெக்டா சொல்லியிருக்கிறாரு. ஆமா, இபாதத்தின்ற பேரில் இப்படிலாம் செய்யக்கூடாது இனிமே என்று அபூதர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள் என்பதாக வரலாற்றில் பார்க்கிறோம். எனவே அன்பர்களே, உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று மார்க்கம் கற்றுத்தந்திருக்கிறது. நோன்பு வைத்தால் பகல் காலங்களிலே மனைவியோடு சல்லாபத்தில் ஈடுபடக்கூடாது, மனைவியோடு உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. இல்லையா? இது நமக்கு தெரிந்த விஷயமாக இருக்கலாம். ஆனால் சஹீஹ் புகாரிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. ஒரு நபித்தோழர் வந்தார், வரும்பொழுதே சொல்லிக் கொண்டு வந்தார், ஹலக் தூ, நான் நாசமா போயிட்டேன். நான் என் மனைவியோடு இந்த மாதிரி நோன்பு வச்சுக்கிற ரமதானுடைய காலத்தில் பகல் நேரத்தில் இல்லறத்தில் ஈடுபட்டுட்டேன், தாம்பத்தியம் மேற்கொண்டு விட்டேன். என்ன பண்றது? இதுக்கு அல்லாஹ் என்னை பிடிச்சிருவானோ? ஒரு தப்பு செஞ்ச உடனே தப்பு பண்ணிட்டேனேன்ற உணர்வு வருது. இது எப்படியான பனிஷ்மெண்ட் அனுமதிக்கணும்ன்ற சிந்தனை வருது. இதுதான் உண்மையான மூமினுக்கு கூடிய அடையாளம். எம்பிட்டு தப்பு பண்ணாலும் அப்படி தூசியை தட்டி விடுற மாதிரி ஒருத்தர் தட்டி விட்டு போய்கிட்டே இருக்காருன்னா அது ஒரு உண்மையான இறை அடியாருக்குரிய அழகல்ல, பாவிகளின் அடையாளத்தில் ஒன்று. அது மிக பெரும் இறைவனின் கோபத்தை சம்பாதித்துக் கொண்டிருப்பவர்களின் அடையாளம் என்னவென்றால், எவ்வளவு பெரிய பாவங்கள் தவறுகள் செய்தாலும் அதை தூசியை தட்டுவதை போன்று தட்டிவிட்டு போய்கொண்டே இருப்பார்கள். அதெல்லாம் பெருசா, அது இதெல்லாம் செய்யாம எங்கிட்டு போய் உலகத்தில் வாழ்றது, எப்படி வாழ முடியும் என்று கடந்து போய்கொண்டே இருப்பார்கள். ஆனால் மூமின்கள் சின்ன தவறு செய்தாலும் அல்லாஹ்வை அச்சப்படுவார்கள், பயப்படுவார்கள். இதுக்கான தண்டனை என்ன, எப்படியான பதிலை சொல்வது என்று யோசிப்பார்கள். இப்போ ஓடியாராரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சரி இதுக்கு குற்றப்பரிகாரம் இருக்குது, ஏதாவது அடிமை இருக்கா உங்கள்கிட்ட? ஒரு அடிமையை உரிமை விட்டுருங்கன்னா. அவர் சொன்னார், நானே அடிமை, நானே மிஸ்கின் அடிமை, நான் எங்கிட்ட போய் அடிமை உரிமை? சரி பரவாயில்ல, ஒரு 60 நாள் நோன்பு வைக்கிறீங்களா? தொடர்ச்சியாக வைக்கணும். யார் ரசூலல்லாஹ்? ரமதான் 1 மாதம் 30 நாள் தான், அதுலேயே இந்த பாடு. ரமதான் 1 மாதம் 30 நாள் தான், அதுலேயே இந்த பாடு. 60 நாள் நீங்கள் கண்டினியூவாக நோன்பு வைக்கணும்னா நான் எப்படி என்ன செய்வது? அடுத்து கேட்டாங்க, ஒரு 60 மிஸ்கீன்களுக்கு ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. யாரை சொல்ல? நான் தான் சொல்லிவிட்டேனே, நான் பெரிய ஏழை, நான் எப்படி 60 பேருக்கு உணவு கொடுக்க முடியும்? நான் ஒரு கூலி தொழிலாளி. சல்லாசன் சரி கொஞ்சம் உட்காருங்கட்டாங்க. 3 வாய்ப்பு கொடுத்தாங்க, 3க்குமே சரியான முறையில் என்ன செய்யல, திருப்திகரமான பதில் கிடைக்கல. கொஞ்ச நாள் ஓரத்தில் உட்காருங்கண்ணா. கொஞ்ச நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அன்பளிப்பாக ஒரு கூடை நிலை பழம் வந்தது, பேரிச்சம் பழங்கள். வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐன ஸாயில், என்னிடத்துல ஒரு மார்க்க சட்டம் கேட்டு வந்தாரு. இந்த மாதிரி பகல் பொழுதுல மனைவியோடு நோன்பு வச்சுட்டு ரமலானுடைய காலத்தில் தாம்பத்திய ஈடுபட்டுட்டேன்னு சொல்லி கேட்டு வந்தார, என்ன பண்றது பரிகாரம்னு. அவர் எங்கன்னு கேட்டாங்க. யாரும் சொல்ல, நான் தான் உட்காந்துருக்கேன், முன்னாடி வாங்கண்ணா. சொன்னாங்க, ஹுதுஹா ஃபதஸத்தக், இதை எடுத்துட்டு போங்க, போய் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் போய் என்ன செய்யுங்க, தான தர்மம் கொடுங்க. இது எல்லாத்தையும் ஏழை மக்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்களுடைய பசியெல்லாம் ஆத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் சொன்னார், ஹதீஸ்ல வருது, வல்லாஹி மா பைன லாபத்தையில் மதீனா அஃப்கர அஹ்ல பைத்தின் மின் அஹ்லி பைத்தி யா ரசூலுல்லாஹ். மதீனாவுடைய நாலாபுர எல்லையிலையும் நீங்க தேடி பார்த்தாலும் என்ன விட ஒரு ஏழையை நீங்க உங்களால் பார்க்கவே முடியாதுங்க. மதீனாவுடைய நாலாபுரத்தில் நீங்க தேடி பார்த்தாலும் என்னை விட ஒரு ஏழையான குடும்பத்தை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? நானே பெரிய ஏழை, நானே இந்த கூடையை ஃபுல்லாக வச்சுக்கிட்டுமான்னு கேட்குறாரு. நானே பெரிய ஏழையான குடும்பம், நாங்கள் வச்சு சாப்பிட்டுமான்னு கேட்குறாரு. ஹதீஸில் வருகிறது, ஃபல்லஹிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா பதத் நவாஜிதுஹு, பெருமானாரின் கடவா பற்கள் தெரிகிற அளவுக்கு பெருமானார் சிரிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் சிரிக்கிறதே இல்லை, சிரிப்பை தொலைச்சிக்கிட்டு வாழ்றோம். சிரிப்பை தொலைத்து வாழ்ந்து எதையும் நாம் எடுத்துக்கொண்டு போவது இல்லை.
மனமகிழ்ச்சியோடு, உள்ளத்திலே விசாலத்தோடு, முகத்திலே புன்முறுவலோடு வாழ வேண்டும். அதுதான் நமக்கு இடையிலே மக்களை குறித்து உண்டான சிறப்பான எண்ணத்தையும் நம்மோடு ஒரு இணக்கத்தையும் எல்லோரிடத்திலும் ஏற்படுத்தும். ரசூலுல்லாஹ் சிரிச்சு தான் வாழ்ந்தாங்க, சிரிப்பை தொலைச்சுலாம் வாழல. எப்பொழுதும் பெருமானாரின் முகம் புன்முறுவலாக இருக்கும். பார்க்கிற நபர்கள் எல்லாம் கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேச மாட்டோமான்னு நினைப்பாங்க. அந்த சிரிப்பு பல வகையில் இருந்திருக்கிறது. எப்பொழுதும் புன்முறுவல், முகம் அப்படியே பூத்த மலரை போன்று இருக்கும். சில நேரங்களில் வாய் விட்டு சிரிப்பார்கள், பல் தெரியும். சில நேரங்களில் கடவா பற்கள் தெரியும். அந்த அளவுக்கு மகிழ்ச்சியா சிரிச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில எப்படி ஹதீஸ் வருதுன்னா, சஹீஹ் புகாரியிலே ஹத்தா பதத் நவாஜிதுஹு, பெருமானாரின் கடவார் பற்கள் தெரிந்தது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் குலுங்கி குலுங்கி சிரிச்சாங்க. இந்த ஆராபி, இந்த ஏழை மனிதருடைய இந்த பேச்சை பார்த்து என்று வருகிறது. அன்பர்களே, இந்த ஹதீஸில் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால், அந்த ஏழையின் உணர்வு என்ன என்பதை ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவருடைய சிச்சுவேஷன் என்ன, அவருடைய சூழல் என்ன, அவருடைய நெருக்கடி என்ன என்பதை புரிந்து அதற்கு தக்கவாறு சட்டத்தை சொல்கிறார்கள். ஐயோ நீ அப்படியா பண்ணி போட்ட, மார்க்கத்தில் அப்படிலாம் பண்ணக்கூடாது, கொடுத்தா இப்படித்தான் கொடுத்தாவணும், கொடுத்தா ஒரு ஏழை தான் நீ உரிமையிட்டாவணும், 60 பேருக்கு சாப்பாடுனா 60 பேர் தான், 60 நாள் நோன்பு வைக்கணும்னா வைக்கிறது தான் என்று கட் அண்ட் ரைட்டான பெருமானா பேசல. ஹதீஸிலே வந்திருக்கிறது, இன்ன தீன யுஸ்ருன், இந்த மார்க்கம் இருக்க ரொம்ப லேசானது, பின்பற்றதுக்கு ரொம்ப லேசானது. நீங்க வாட்டு தேவையில்லாம கஷ்டப்படுத்திக்காதீங்க. நீங்க நான் மார்க்கத்தில் ரொம்ப ஈடுபாடா இருக்கேன், ரொம்ப நான் பேணுதலா இருக்கேன், ரொம்ப நான் கரெக்டா இருக்கேன் அப்படின்றதுக்காக வேண்டி நீங்களே கஷ்டத்தை எடுத்து அள்ளி போட்டுக்காதீங்க. அப்படி அள்ளி போட்டா நீங்க தான் சிரமம் பண்ணணும், கடைசியில் நீங்க தான் சிரமம் பண்ணணும். ஆனா மார்க்கம் அப்படி இல்லை, ரொம்ப லேசுன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸிலே வந்திருக்கிறது, பெருமானாருடைய அன்பு துணைவியார்களில் ஒருவர் பள்ளிவாசலுக்கு வழியிலே கயிற்றை கட்டி வைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னங்க கயிறுன்னு கேட்டாங்க. இல்லை, உங்க மனைவிகளை ஒருத்தவங்க ஜுவைரியான்னு இருக்காங்க, அந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா இந்த கயிறை எது கட்டி வச்சிருக்காங்க தெரியுமா, அவங்க கொஞ்ச நேரம் உட்காந்து திக்ரு செய்வாங்க, தொழுவாங்க, தூக்கம் வந்து போச்சுன்னா அந்த கயிறுல கொண்டு தன்னை அப்படி கட்டிக்குவாங்க, தூக்கத்தை கலைக்கணுமாமா. தூக்கம் கொஞ்சம் அதில் தூக்கம் உடம்புல இருந்து சோர்வுலாம் நீங்கணுன்றதுக்காக வேண்டி கயிறால் தன்னை கட்டி கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்ரிகூஹு, கயிறை முதல்ல அவுத்து விடுங்கன்னாங்க. என் துணைவியாராக இருந்தாலும் ஏன் இப்படி வருத்தி கொண்டு செய்ய வேண்டும், அத்ரிகூஹு, கைத்தை அவருங்க. உங்களிலே எப்பொழுது சுறுசுறுப்பு இருக்கிறதோ, ஆர்வம் இருக்கிறதோ, அப்போது நீங்க தொழுங்க. எப்போ ஆர்வம் கம்மியா இருக்கோ, சுறுசுறுப்பு இல்லையோ உடம்புல, நீங்க பின்ன பாத்துக்குங்க. ஹஜ்ரத் இப்பதான் சரியான செய்தியை கரெக்டா முடிக்கிற நேரத்தை சொல்றீங்க, எங்களுக்கு எப்பெல்லாம் சுறுசுறுப்பா இருக்கோ அப்ப மட்டும்தான் பள்ளிக்கு வருவோன்னு நீங்க தப்பு கணக்கு போட்டக்கூடாது. இது நஃபிலான தொழுகைக்கு சொன்ன விஷயம், ஃபர்லுக்கு இல்லைங்க. நீங்க பாட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஹஜ்ரத் ஃபஜர் தொழுகைக்கு சுறுசுறுப்பு வர்றதே இல்லை, ஃபஜர் தொழுகைக்கு ஆர்வம் வர்றதே இல்லை, எனவே நாங்க வர்றதில்லை, நீங்க தான் பயான்ல சொல்லிட்டீங்கன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இது நஃபிலான சுன்னத்தான காரியங்களுக்கு பெருமான் சொன்னது. நஃபிலான வணக்கம் செய்யும் பொழுது எப்போ உங்களுக்கு நல்ல ஆர்வம் மிகுதியாக இருக்குதோ, நல்ல சுறுசுறுப்பா இருக்கிறீங்களோ அப்ப செய்யுங்க. எப்ப இல்லையோ நீங்க கண்டுக்காம போயிருங்க. இப்படி வருத்திக்கிட்டு செய்யணும்னு என்ன தேவை இருக்குன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பான சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் அல் குர்ஆனும் சரி, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, ரொம்ப அற்புதமான வழிகாட்டுதல்களை மனித உணர்வுகளுக்கு தக்கவாறு, மனிதனின் எண்ணப்பாடுகளுக்கு தக்கவாறு ரொம்ப அற்புதமான வழியிலே வாழ்க்கத்திலே நம்முடைய வாழ்வியல் சார்ந்த விஷயங்களாகட்டும், நம்முடைய இபாதத் சார்ந்த விஷயங்களாகட்டும், ஈமானிய விஷயங்களாகட்டும் அழகான முறையிலே வழிகாட்டுகிறது. அதையெல்லாம் நாம் உள்வாங்கிக் கொண்டு மிகச்சிறப்பான ஒரு வாழ்வை வாழ வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு வாழுகிற நல்ல தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.